என்னென்னமோ பேசினார். இவர் கட்சியிலேருந்து 3 பேர் அவர் இழுத்தார். அதெல்லாம் அவருக்கு பேச்சே இல்லை. அவரே பூந்தமல்லி கூட்டத்தில் பேசும்போது 1 மாதத்துக்கு முன்னால் மதிமுக இப்போ நடக்கக்கூடியதுக்கும் திமுகவுக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் அந்த 3 பேர் போய் சேர்ந்தாங்கல்ல, அவங்கள அழைச்சிட்டு போனது செந்தில் பாலாஜி தான், மல்லை சத்யா தான் காரில் கூட்டு போனார்னாரு. திமுக காரணம் இல்லைன்னு முதல் சென்டென்ஸ் சொல்லிட்டு 2வது சென்டென்ஸ் செந்தில் பாலாஜி தான் 3 பேர் திமுகவில் சேர்ந்தது காரணம்னா, செந்தில் பாலாஜி யார் அவர் என்ன எலான் மஸ்க் கட்சியோட தமிழ்நாடு பிரிவு தலைவரா? தமிழ்நாட்டில் திமுகவில் முக்கியமான ஒரு தலைவர் மேற்கு மண்டலத்தில். முதல் வாக்கியம் திமுக காரணம் அல்ல, 2வது வார்த்தை செந்தில் பாலாஜி தான் அழைச்சிட்டு போகிறாருன்னு தெரிஞ்சு போச்சு வைகோக்கு. கட்சியில் யாரும் கிடையாது, மகனும் அப்பாவும் மட்டும்தான். முகமறிஞ்ச மல்லை சத்யாவும் வெளியில் போயிட்டார். போகாமல் உள்ளே போகிறாரா இருக்காரான்னு அவருக்கே தெரியல. இதை இன்னி கூட உண்ணாவிரதம் வச்சுருக்காரு. அவர் உண்ணாவிரதத்துக்கு ஒரு பக்கம் போலீஸ் அனுமதி கொடுக்குது, இன்னொரு பக்கம் வைகோ ஸ்டாலினை பார்த்து பேசுகிறாரு. துரைசாமி உள்ளிட்ட தலைவர்கள் 8 பேர் திமுகவில் சேர தயாராக தான் இருக்காங்க. ஆல்ரெடி மதிமுக எம்எல்ஏக்கெல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் தான் நிற்கிறாங்க. இதுக்கு மதிமுகவை திமுகவோட மெர்ஜ் பண்ணிட்டு போயிடலாம், பிரச்சனையே கிடையாது.